என்னடா முழிக்கிற? வாய் 7 முழத்துக்கு நீளுமே. இப்ப ஏன் சும்மா இருக்கு? இத பாருங்க, இந்த பிரச்சனையை மொத்தமா மறந்துறது தான் 2 பேருக்கும் நல்லது. அதை விட்டு போலீஸ் கிலீஸ்னு போனா எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் ப்ராப்ளம் தான். முடிவா சொல்றேன், நான் விஜய் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். நிஜமாவா சொல்ற? இப்ப பயந்து இப்படி பேசிட்டு அப்புறம் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டியே? இல்ல இல்ல, பண்ண மாட்டேன். என் புள்ள மேல சத்தியமா நான் பண்ண மாட்டேன். வாகிதா, பரவாயில்லையே, சத்தியம் பண்ணும்போதாவது பெத்த புள்ள ஞாபகம் இருக்கே. என்ன பாக்குற? எல்லாம் உன்னோட கெட்ட நேரம். நாங்க வர்றப்ப அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. எதுக்கு பயப்படுற? தப்பு பண்ணது அந்த ராஸ்கல். அனாவசியமா நீ ஏன் பயப்படுற? இந்த தெரு தானே சொன்னாங்க? ஆமாக்கா. ஆட்டோ என்னங்க, இங்க போட்டோகிராஃபர் இளங்கோ வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? சொல்லுங்க, நான் அவரோட வைஃப் தான். நீங்க? அவங்க எங்களை விசாரிச்சப்போ நடந்ததெல்லாம் நாங்க சொன்னோம். ஆனா அவங்க நம்பல. நாங்க முதல்ல போய் உங்க புருஷன் கிட்ட பேசுறோம், பின்னாடியே நீங்க வந்து பாருங்க, உண்மை என்னன்னு புரியும்னு சொன்னோம். இப்ப அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது வந்து இனிமே உன் நடிப்ப இவங்க நம்ப மாட்டாங்க. இப்பவாது புரிஞ்சுதா உங்க புருஷனோட யோகிதை என்னன்னு? எங்களுக்கு இவன் 2 வழி சொன்னான். இப்ப நான் உங்களுக்கு 2 வழி சொல்றேன். ஒண்ணு, இவனோட கைய காலை உடைச்சு வீட்டோட வைங்க. இல்ல பேசாம சாப்பாட்டுல விஷத்தை கலந்து இவனை கொன்னிடுங்க. உங்களுக்கு இது ஒரு சின்ன நஷ்டம் தான், ஆனா ஊருக்கு ஒரு பெரிய காரியமா போகும். நீ ஏண்டி அழற? கண்ணத்தோட நான் சொன்னதை மறந்துட்டியா? இந்த மாதிரி பொறுக்கிக்காக எல்லாம் அழறது ரொம்ப தப்பு. வா போலாம். கீதா, நான் என்ன சொல்றேன்? போ. என் கண்ணு முன்னாடி நிக்காத. நான் கோலக்காரியா மாறிடுவேன். கீதா, நான் சொல்றது போ. கீதா ப்ளீஸ். கீதா, வருஷமா பிசினஸ் பண்றேன். எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கு, எதையோ சமாளிச்சிருக்கேன். ஏன் எத்தனையோ காரியங்களை இந்த இடத்துல உட்கார்ந்தே நான் முடிச்சும் கொடுத்திருக்கேன். ஆனா இந்த தடவை இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல வெளியே எடுக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்கேன், அந்த அளவுக்கு நான் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டதே கிடையாது. எல்லாம் அல்பத்தனமா இருக்கு. நடு ரோட்ல அவகிட்ட இவனுக்கு என்னடி பேச்சு? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, அப்புறம் எதுக்கு பம்பு? புத்தி கேட்ட பையன் அவன். என்ன இதெல்லாம் எதிர்பார்த்தானா? அறிவுள்ளவனா இருந்தா எல்லா சைடுல இருந்து யோசிக்கணும்டி. இவன் மாணிக்கத்தை போலீஸ்ல மாட்டுவட என்னெல்லாம் பிளான் பண்ணான். ஆளை பிடிச்சான், செலவு பண்ணா. ஆனா அவ ஐயோ அம்மான்னு 2 சவுண்ட்ல என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டா. நான் நாய்ப்படாத பாடுபட்டு இவனை வெளியே கொண்டு வர வேண்டியதா போயிடுச்சு. நிர்மலா இவ்வளவு மோசமானவளா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அந்த மாணிக்கத்தோட குணம் அப்படியே இருக்கு. நன்றி கட்ட ஜென்மங்க. இனிமே அவ கூட சேராதே. கண்டிப்பா இல்லம்மா. நம்ம 2 பேரோட குடும்பத்துக்கும் எவ்வளவோ பகை இருந்த போதும் நான் அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை எவ்வளவு உயர்வா மதிச்சேன் தெரியுமா? அவ நான் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இப்படி வந்து கழுத்தறதா பாருங்க, இதை நான் கண்டிப்பா மறக்கவே மாட்டேன். அவ எப்படி வேணாலும் போட்டோம்மா, ஆனா இவன் புத்திசாலித்தனமா நடக்கணும் இல்லையா? ஆரம்பத்தில இருந்தே இவன் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தப்புதான். இவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தாலையும் எனக்கு பண நஷ்டம் இல்ல, என் மானம் மரியாதை கௌரவம் அத்தனையும் போச்சு. எனக்கு மட்டும் மான மரியாதை போறியா? இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? நீ பண்ற காரியங்களால எனக்கு தினம் டென்ஷன் தாண்டா. இப்ப நீ எனக்கு ஒரு உதவி பண்றியா? மதுரையில நம்ம லாரி டிரான்ஸ்போர்ட்டோட ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறோம் இல்ல, அத ஒரு ஆள் போட்டு நடத்தலாம்னு நினைச்சேன். வேணாம், நீ கொஞ்ச நாள் அங்க இருந்து அதை நீயே கவனிக்கிற. என்னால முடியாது. ஏன்டா? எவனோ ஒரு மாணிக்க நிர்மலாக்காக நான் உருவிட்டு போணுமா? சான்ஸே கிடையாது. நான் அவங்களுக்காக சொல்லல, எனக்காக தான்டா சொல்றேன். நீ பைத்தியக்காரத்தனமா செய்யற ஒவ்வொரு காரியமும் என்னதான்டா வந்து பாதிக்குது. மன்னிச்சிருக்கப்பா, இனிமே உங்களுக்கு தொந்தரவு இல்லாம பாத்துக்கிறேன். அப்ப நீ போக மாட்டேன்? இல்ல, இங்கதான் நான் இருக்க போறேன். இனிமேதான் எனக்கு வேலை நிறைய இருக்கு. திருந்தவே மாட்டோம்.
விடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே நீ பகுத்தறிவோடிவனை பார்த்திடச் செய்திடப்பா. பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான், பழனியில் நீயும் பழஞ்சோதியானாய் நீ. பிரமனுக்கருளியவா பிரணவப் பொருளோனே பிறவா வரமருளி பிரம்மமயமாக்கிடுவாய். திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய், பழமுதிர் சோலையில் பரஞ்சோதிமயமானாய். சுவாமி மலையிலே சிவசுவாமி கருளிய நீ குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டோய். கந்தகிரியை நீ சொந்தமாக்கிக் கொண்டனையே அழாத விஜி. வீட்டுக்கு இன்னைக்கு போன உடனே தலையில எண்ணெய் தேய்ச்சி தலை முழுகிடு. இன்னையோட உன்னை பிடிச்ச சனிய ஒழிஞ்சுதுன்னு நினைச்சு தலை முழுகிடு. உனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நீ சொல்றக்கா, ஆனா என்னால சுலபமா எடுத்துக்க முடியல. உன்னோட நன்மைக்காக நீ இத சுலபமா தான் எடுத்துக்கணும். எப்படிக்கா எப்படிக்கா என்னால நடந்ததெல்லாம் ஈஸியா எடுத்துக்க முடியும்? என் உடம்பு மனசு எல்லாமே காயப்பட்டுருச்சு. இல்ல விஜி, விபத்து நடந்தா உடம்பு சேதப்படலாம். அதே மாதிரி தேவையில்லாத எண்ணங்களால மனசு சலனப்படலாம். இது ரெண்டுமே சகஜம். மாறாத களங்கோன்னு ஒண்ணுமே கிடையாது. இப்ப உன் உடம்புக்கு நடந்தது ஒரு விபத்து, உன் மனசுக்கு ஏற்பட்டது ஒரு சலனம். இப்ப நீ தெளிஞ்சிட்ட, உனக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாம் சரியாயிடும். என்ன சமாதானப்படுத்துறதுக்காக தானே இப்படி எல்லாம் சொல்ற? இல்ல விஜி, நீ குழம்பு வேண்டாம் தான் சொல்ற. நான் சொல்றதுல தப்பு இல்லைன்னு நீ கொஞ்ச நாள்ல புரிஞ்சுக்குவ. நான் பண்ணது பாவம் இல்லையா? உன்னையும் நம்ம குடும்பத்தையும் ஏமாத்துனது பெரிய பாவம்க்கா. இல்ல விஜி, சின்ன வயசுல நாங்க அப்பா கிட்ட பொய் சொன்னது இல்லையா? சின்ன சின்ன தப்பு பண்ணது இல்லையா? இப்ப நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் உன் வயசுக்காக ஒரு தப்பு செஞ்சிட்ட. அதுக்காக நாங்க யாரும் உன்னை வெறுத்துற மாட்டோம். உன்னை நீயே வெறுத்து அழிச்சிக்கிற அளவுக்கு அது ஒண்ணு பெரிய குற்றம் இல்ல. ஏன்னா அது நீ அறியாம பண்ண தப்பு. இது பாரு, உன்னோட மனசுல இருக்கிற குழப்பம், சந்தேகம், சோகம் எல்லாமே சாமி கிட்ட விட்டுடு. என்ன, அந்த இளங்கோ இனிமே நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆனா நீ எந்த ஒரு தப்பான முடிவுக்கோ எண்ணத்துக்கோ போயிடக்கூடாது. புரியுதா? வாங்க மாமா, வாங்க. அப்பா, அடடே மாப்பிள்ளையா, வாங்க 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 உள்ள வாங்க வாங்க வாங்க. ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க இருங்க, உட்காரு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்களும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். வீட்டுல சௌக்கியம் தானே? வா, வெயில வந்துருக்காருமா, ஏதாவது குடிக்க கொண்டா. இதை எடுத்துட்டு வரேன்பா. சரோ எங்க மாமா? இங்கதான் பக்கத்துல ஒரு இன்ஜெக்ஷன் போட போயிருக்கா. விஜயும் கூப்பிட்டு போயிருக்கா. மாமா, நீங்க மனசுல எதுவும் வச்சுக்கலையே? எதை பத்தி? இல்ல மாமா, அன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை. அதான் சரோவை எங்க விட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. அதை நினைச்சு உங்க மனசுல வருத்தம் எதுவும் இல்லையே? என்ன மாப்பிள்ளை இப்படி கேக்குறீங்க? நானும் மனுஷன் தானே, வருத்தம் இல்லாம இருக்குமா? என்ன முன்னெல்லாம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா வருஷ கணக்கா வருத்தப்படுவேன். இப்ப மணிக்கணக்கா வருத்தப்பட்டு சமாதானம் ஆயிடுறேன். இப்ப பாருங்க, நீங்க வந்துட்டீங்க, அப்புறம் என்ன வருத்தம்? சம்பந்தம் இல்லாம சரோவை ஏன் விட்டு போனீங்கன்னு நீங்க என்ன கோவிச்சுப்பீங்கன்னு நினைச்சேன். மாப்பிள்ள, அந்த கேள்வி இருக்குதான் இருக்குது. ஆனா நானே சமாதானப்படுத்திக்கிறேன். ஏன்னா குற்றம் பாக்கின் சுற்றம் இல்லைன்னு தெரியாமலா சொல்லியிருக்கிறாங்க. நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. இந்த நல்ல நேரத்திலேயே இன்னொரு விஷயத்தையும் கேட்டுக்கிறேனே. என்னது? நீங்களே சொன்னீங்க குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு. அதனால
நடந்த சின்ன சின்ன சச்சரவுகளை மனசுல வச்சுக்காம மனசுல வச்சுக்காம இன்னொரு நல்ல காரியத்துக்கு நீங்க வழி விடணும். என்ன நல்ல காரியம்? நம்ம லீலா கல்யாணத்தை பத்தி தான் சொல்றேன். ஓ அதுவா, அது கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். ஆமா மாப்பிள்ள, நமக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் ஜாதகம் எல்லாம் பார்த்தாச்சு. இங்கதான் தாலுகா ஆபீஸ்ல வேலை செய்யறான். கிட்டத்தட்ட நிச்சயமாற நிலைக்கு வந்தாச்சு. அது எல்லாம் ஆண்டவன் கிருபை. இது நிச்சயம் ஆயிட்டா நீங்களும் சரவும் முன்ன இருந்து தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். வந்துருங்க, ஊடியமிட்டு கொஞ்சம் சரவு அழைச்சிக்கிட்டு முன்னாலேயே வந்துருங்க. சேர்ந்து இந்த ஜவுளி எடுக்கிறது, நகை நட்டு பார்க்கறது, இதுக்கெல்லாம் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும்ல. அப்புறம் அந்த பார்ட்டியை பார்க்கும்போது கூட நீங்களும் கூட வாங்க, அவங்களும் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. சரிதானா? எப்படியோ நல்லா நடக்கட்டும். எப்படி இருக்கீங்க? ஆ, ஊர்ல அத்தை நிர்மலா பாட்டிலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. செல்வம் உடம்பு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. மாமா சாப்பிடுங்க. சரோ, உன்னை உடனே கூட்டிட்டு போயிடலான்ற ஐடியாவில் வந்தேன். அதனால உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, அடுத்த பஸ்லேயே கிளம்பிடலாம். என்னம்மா யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வரீங்களா? கிளம்புனா கிளம்ப வேண்டியதானே, பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஏதோ பேசணும் தானே கூட்டு போயிருக்காங்க, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அது இல்லம்மா, போன வாட்டி வந்தப்போ அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு இவட்ட சொல்லாம கூட எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அந்த கோபத்துல இவதான் பேச ஆரம்பிச்சு புதுசா ஏதாவது பிரச்சனை வந்துட்டா? அப்பா சரோக்கா யோசிக்காமலாம் எதுவும் பேச மாட்டாங்க, வீணா குழப்பிக்காதீங்க. என்ன சரோ, ஏதோ தனியா பேசணும்னு? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன? என்னை ஏன் இங்க விட்டுட்டு போனீங்க? கோயில இருந்து நான் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல? என்ன தப்பா நினைச்சுக்காத சரோ, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி. அப்படி என்ன சூழ்நிலை? என்ன சரோ புரியாத மாதிரி பேசுற? தானே அம்மாவை அப்படி பேசலாமா? அந்த கோவத்துல தான் கிளம்பி போயிட்டோம். நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தி தானே. தலை தீபாவளிக்கு எல்லாரும் சேர்ந்து தானே வந்தோம், அப்ப சேர்ந்து தானே போனோம். என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போயிட்டீங்க. தப்புதான் சரோ. ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க. சுக துக்கத்துல பங்கு போட்டுக்கத்தானே நான் இருக்கேன். நீங்க நினைக்கிறப்போ என்னை கழட்டி விடுறதுக்கு நான் என்ன தேவையில்லாத லக்கேஜா? ரொம்ப அவமானமா போச்சுங்க. இங்க நடந்த சண்டை ஒரு பக்கம், என்னை தனியா விட்டுட்டு போன வருத்தம் ஒரு பக்கம். அக்கம் பக்கத்துல இருக்கிற சொந்தக்காரங்க என்னம்மா தலை தீபாவளிக்கு வந்த உடனே தனியா விட்டுட்டு போயிட்டாங்களான்னு துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு போனாங்க. என்ன மன்னிச்சிரு சரோ, அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அன்னைக்கு வினாடிக்கு வினாடி சண்டை மோசமாயிட்டே போயிட்டு இருந்துச்சு. அதனால அம்மாவை இங்கேருந்து கிளப்புனா போதும்னு ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா எங்க பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்களோன்னு பயந்து தான் நான் கிளப்பிட்டு போயிட்டேன். அன்னைக்கு கிளம்பிட்டீங்க சரி, ஆனா என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போனோன்னு இத்தனை நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தோணுச்சா? சரோ, நீ என்ன குத்தம் சொன்னாலும் திட்டினாலும் அதை ஏத்துக்கிறது தவிர எனக்கு வேற வழி இல்லை. எனக்கு வேலை இருந்துச்சு அதான் வரலன்னு சொன்னா நீ நம்பவும் போறதில்ல. அதான் வந்துட்டேன்ல, விடு சரோ. என்ன சரோ, நீ இல்லாம வீடு வீடாவே இல்லை தெரியுமா? காம்பவுண்ட்ல கூட எல்லாருமே சரோ எப்போ வருவான்னு தான் கேக்குறாங்க. வரேங்க, நான் என்ன மாட்டேன் சொல்ல போறேன். ஆனா இப்ப கூட என்ன கூட்டிட்டு போகணும்னு உங்க மனசுக்கு தோணி என்ன கூட்டிட்டு போனீங்கன்னா நான் வரேன். இல்லனா இறக்கம் பார்த்து அவங்க இவங்க கேக்குறாங்கன்னு என்ன கூட்டிட்டு போறீங்கன்னா நான் வரல. இல்ல சரோ, எனக்காக நம்ம வீட்டுக்காக நீ வந்தே ஆகணும். நான் ஒன்றும் மற்றவங்களுக்காக பேசல, நமக்காக தான் பேசுறேன். சரிங்க, போலாம். சரி சரோ, கிளம்பு. நீங்க உடனே கிளம்புறீங்களா? ஆமா சரோ, கொஞ்சம் வேலை இருக்கு. அப்போ நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்ன? என்னால உடனே கிளம்ப முடியாது, துணிமணிலாம் எடுத்து வைக்கணும், நேரமாகும். நீங்க கிளம்புங்க, நான் நாளைக்கு வந்துடுறேன். தனியாவா? இல்லைங்க, நான்
நான் விஜயை கூட்டிட்டு வரேன். சரி கண்டிப்பா வந்துருவல. அதுல என்ன சந்தேகம்? நான் கண்டிப்பா வந்துடுறேன். நான் விஜய கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்ல தங்க வச்சுக்கலான் இருக்கேன். உங்களுக்கு பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது, தாராளமா கூட்டிட்டு வா. ம் போலாமா? ம். கிளம்பிட்டீங்களா? போயிட்டு வரேன் மாமா. போயிட்டு வரேன்னா தனியா போறீங்களா மாப்பிள்ள? ஆமா லேட் ஆச்சுல. என்ன சரோ நீ கூட போவன்னு பார்த்தா உள்ள என்ன பேசுங்க எனக்கு ஒண்ணு. அப்பா நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. அவர் உடனே கிளம்புறாராம். கடையில கொஞ்சம் வேலை இருக்கா. அதான் நான் நாளைக்கு விஜய கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். அப்படியா? ஆமா மாமா, சரோ நாளைக்கே வரட்டுமே. அப்ப சரி, நாளைக்கு வரேன்னா சரி. நான் ஏதோ நினைச்சு சஞ்சலப்பட்டேன். நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு படபடப்பு தானே. சரி மாமா, நான் கிளம்புறேன். நல்லது. விஜி, நாளைக்கு சரோட வந்துரு. கொஞ்ச நாள் நான் நிறைய நாள் தங்குற மாதிரியே வா. சரி மாமா. வரேன். சரிங்க மாமா.